ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் முக்கியமான பதிவுங்க. இது என்னென்னா சண்முக கவசம் அப்படி இருக்குது இல்லையா, கந்தசஷ்டி கவசம் மாதிரி சண்முக கவசம்னு இருக்குது. அந்த சண்முக கவசத்தை பற்றியும் பாம்பன் சுவாமிகளை பற்றியும் தான் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கேளுங்க. அப்பன்னா தான் உங்களுக்கு புரியும் இந்த சண்முக கவசத்தோட அருமையும் பெருமையும். அப்புறம் பாம்பன் சுவாமிகள்னால தான் இந்த சண்முக கவசம் அப்படிங்கிற பொக்கிஷமே நமக்கு கிடைச்சது. வாங்க பதிவு பார்க்கலாம். முருக பக்தர்களான எல்லோருக்குமே நமக்கு கந்தசஷ்டி கவசம் தெரியும். ஆனால் அதற்கு நிகரான அதை விட பல மடங்கு ரொம்ப சக்தி வாய்ந்த 30 பாடல்களை கொண்ட சண்முக கவசம் பற்றி தீவிரமாக இருக்கிற முருக பக்தர்கள் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். மற்றவங்க நம்ம பார்த்துருந்தாலும் அதை பெருசாக நம்ம படிச்சிருக்க மாட்டோம். சும்மா பாட்டு வேணால் நம்ம கேட்டிருப்போம். இந்த சண்முக கவசம் பாராயணம் செய்கிறதுனால நோய்களை வராமல் தடுத்தும் நோய்வாய்ப்பட்டவர்களை அந்த வியாதியிலிருந்து காப்பாற்றவும் இந்த சண்முக கவசம் உதவுது. இதை பாம்பன் சுவாமிகள் இயற்றி பாராயணம் செய்த போது முருகனே நேரில் காட்சி தந்து அவரை காப்பாற்றினார் அப்படிங்கிறது தான் நிஜமான வரலாறு செய்தியே அதுதாங்க. இந்த சண்முக கவசம் இன்றும் கோடான கோடி முருக பக்தர்களின் பிணி தீர்க்கும் அருமருந்தாக இருக்கு. இந்த நூலோடு சேர்த்து 4000 திவ்ய விசாரம் அப்படிங்கிற வேத நூலையும் பரிபூஜன பஞ்சாமிர்த வண்ணம் அப்படிங்கிற அபிஷேக பலன் தரும் நூலையும் பக்தி சிரத்தையோடு ஒருவர் வாசித்தால் அங்கு முருகன் காட்சி தருவான் அப்படிங்கிறது பாம்பன் சுவாமிகளோட வாக்கு. சுவாமிகள் 79 ஆண்டுகள் வாழ்ந்து சென்னை திருவான்மியூரில் மகா சமாதி அடைஞ்சிருக்கிறாரு. அவர் தன்னுடைய 73 வயதுல சென்னை தம்புச்செட்டி தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும் போது குதிரை வண்டி மோதி இடது காலில் ஒரு முறிவு ஏற்பட்டுரும். அப்போ அந்த அரசு பக்கத்துல இருக்கிற அரசு மருத்துவமனையில் சுவாமிகள் அனுமதிக்கப்படுறாரு. அப்போது சுவாமிகளுக்கு பார்த்திங்கன்னா வயது 73 ஆனதுனால அவர் சாப்பாட்டில் உப்பு கூட சேர்த்துக்க மாட்டாராம், அந்த அளவுக்கு இருப்பாராமா. அப்போது அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை. பட் அது செய்யவும் முடியலை. அவரோட உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கலை. டாக்டர்ஸும் அதை மறுக்கிறாங்க. சுவாமிகள் தான் இயற்றிய சண்முக கவசத்தை பாராயணம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ 1924 ஜனவரி 6ஆம் தேதி அன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கு. சுவாமிகள் மருத்துவமனையில சேர்ந்து 11வது நாள் சுவாமிகள் திடீரென்னு 2 மயில்கள் தோகை விரிச்சு ஆடிட்டு இருக்கிறத அவர் கண் குளிர பார்த்திருக்கிறாரு. இன்னும் 15 நாள்ல கால்கள் குணமடையும் அப்படின்னு ஒரு அசரறி ஒழிச்சுச்சாமா. குழந்தை வடிவத்துல முருகரை காட்சியும் கொடுத்திருக்காருங்க. அதே போல 15 நாட்கள்ல சுவாமிகள் குணமடைஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கும் அந்த அரசு மருத்துவமனையில அவர் தங்கியிருந்த அந்த வார்டுல இந்த நிகழ்வு ஒரு கல்வெட்டாகவே பதிவு செய்யப்பட்டிருக்குது. இன்றும் திருவான்மையூரில் அவரது ஜீவ சமாதியில் மார்கழி வளர்பிறை என்று பூஜைகள் நடத்தப்படுறாங்க. இவர் முருகப்பெருமான முழுமுதற் கடவுளா நினைச்சு 6666 பாடல்களை இவர் இயக்கி இருக்கிறாரு. அதாவது பாம்பன் சுவாமிகள் முருகருக்கு தவிர யாருக்குமே பாடலைங்க. முருகப்பெருமான மட்டுமே தான் உயிர் மூச்சா நினைச்சு எல்லா இதுவும் முருகப்பெருமானுக்காகவே அவர் செஞ்சிருக்கிறாரு. அருணகிரி நாதருக்கு முத்தை திரு என அடியெடுத்து கொடுத்ததை போல கங்கையை சடையில் பறித்து என்னும் வரியை முதலடியாக எடுத்து கொடுத்திருக்கிறாரு. இவரை 2வது அருணகிரிநாதர் அப்படின்னே சொல்லலாம்.
அந்த ஹாஸ்பிட்டல் அந்த வார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பெரிய படம் வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த படத்தை வந்து பல மதங்களை கடந்தும் பல நோயாளிகள் வந்து இன்றும் அதை வந்து வணங்கிட்டு போகிறாங்க. இதை பார்ப்பவங்களுக்கு பாம்பன் சுவாமிகளுக்கும் சென்னை அரசு மருத்துவமனைக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற அளவுக்கு தான் வந்துட்டு எல்லாரோட மனசுலையும் அந்த கேள்வி இருக்குது. ஆனால் முருகப்பெருமான் நிஜத்தில் நடத்திய ஒரு அற்புதத்தின் அடையாளமாகவும் நம்பினார் கெடுவதில்லை, நம்பிக்கையுடன் அழைத்தால் தெய்வம் நேர்ல வரும், அதிசயம் நிகழ்த்தும் என்பதற்கு இதை விட பெரிய மிக சான்று நமக்கு ஏதாவது வேணுமா? இது உண்மையாலுமே பாம்பன் சுவாமிகளுக்கு அந்த இடத்துல நடந்தது தான். முருகனை வணங்கினா நம்மளை காப்பாற்றுவாரா, நமக்காக நேரில் வருவாரா என குழப்பம் கேள்விகளுடன் இருப்பவங்களுக்கு இதுதாங்க ஒரு பதில். இதுதாங்க சத்தியமான உண்மை. இந்த பாம்பன் சுவாமிகளுக்கு நடந்த இந்த உண்மை வந்து இது வந்து உண்மையாகவே நடந்திருக்குது. இப்படி தான் அவர் பாராயணம் பண்ணியிருக்கிறாரு அந்த சண்முக கவசத்தை. அதனால அவருக்கு வந்து இந்த ஒரு அற்புதம் வந்து நிகழ்ந்திருக்கு. ஆக்சுவலாக இவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் என்ற இடத்துல தான் பிறந்தார். இவரோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா அப்பாவு. இவர் பிறந்த ஊரில் வந்து அந்த ஊரையே வந்து பெயராக வச்சுக்கிட்டாரு. இவர் வந்து முருகரோட இருக்கிற பக்தியினால அந்த ஊர்ல இருந்து இனிமே நான் இந்த ஊருக்கு வரமாட்டேன் அப்படின்னு ஒரு சத்தியத்தோட கிளம்பி அந்த ஊரோட பெயரை மட்டும் அவர் பேருக்கு பின்னால சேர்த்துக்கிட்டாரு. தன்னுடைய 13 வயதிலிருந்தே முருகர் மீது பாடல்கள் இயற்ற துவங்கிய பாம்பன் சுவாமிகள் இவ்வளவு பாட்டையும் பாடியிருக்கிறாரு. இவர் வந்து கந்த சஷ்டி கவசத்தின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக 1891 ஆண்டு சண்முக கவசத்தை நமக்காக இயற்றியிருக்கிறாரு. தனக்கு ஏற்ற வெப்ப நோய் நீங்க இவர் முருகர் மீது இயற்றியது குமாரஸ்தவம். குமாரஸ்தவம்னு ஒன்று இருக்குதுங்க. அது வந்து அஷ்டோத்திரம் சொல்ற மாதிரி தான் இருக்கும். அதுவும் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது தான். இவ்வளவும் பாம்பன் சுவாமிகள் வந்து நமக்காக கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. உங்களுக்கு நோய் நொடி எதுவா இருந்தாலும் சரி, நீங்க வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க அதை பத்தி எதுவுமே கவலைப்படாதீங்க. இந்த சண்முக கவசத்தை ஆத்மார்த்தமா நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட நோய் நொடி எல்லாமே நீங்குங்க. இதுக்கு தேவை உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் மட்டும்தாங்க. அதை வந்து நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. முருகரே உங்க கனவுல தோன்றுவாரு, இல்லைன்னா நீங்க நேர்ல ஏதாவது ஒரு வழியில முருகர் வந்து உங்களுக்கு காட்சி அளிப்பாரு. இது சத்தியமான உண்மை. நீங்க நம்பிக்கையோட செய்யுங்க. கண்டிப்பா உங்க நோய் நொடி எல்லாமே நீங்குங்க. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். நீங்க வந்து எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுவீங்க. இதை வந்து படிங்க. சண்முக கவசம் அப்படிங்கிற பொக்கிஷத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம படிங்க. படிச்சுட்டு உங்களுக்கு என்ன நடந்துச்சு, என்ன அதிசயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பா என்னோட கமெண்ட்ல நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.